அவன்கிட்ட கொடுத்துட்டு போட பின்னி எடுப்பாங்க அவனுக்கு தெரியுமா என்ன வாய்ப்பு போய் சாப்பிட்டு சொல்றது. இன்றைய விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய பாசமிகு ராமாலயா நிறுவனர் பத்மஸ்ரீ திரு தாமோதரன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து நம் மண்ணின் மைந்தர் திரு அருண் அவர்கள் திருச்சியினுடைய ஜான்சன் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிர்வாகியாக பணிபுரிந்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து உயர்திரு லைன் டாக்டர் பி பத்ரிநாதன் அவர்கள் பல்வேறு விதங்களில் நம் கிராமத்தோடு பல ஆண்டுகளாக ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியவர்கள் இன்று நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நிர்வாகத்தின் சார்பாக, மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக, முன்னாள் மாணவ மாணவியர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தற்போது நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் தொடர்ந்து நம் பள்ளிக்கு உதவிக்கரம் நீட்டி வருவருமான திருவாளர் ஆரோக்கியம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நமது நிகழ்வுகள் தொடங்கவிருக்கின்றன. முதலாவதாக ஆசிரியர்களுடைய நன்கொடையோடு அவர்களுடைய ஒத்துழைப்போடு இப்போது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற சைக்கிள் ஷெட்டானது திறக்கப்படுகிறது. அதனை திறப்பதற்காக நம்முடைய மண்ணிலும் நம் பள்ளியுடைய முன்னாள் மாணவர்களும் பல்வேறு நிலைகளில் நமக்கு உதவிக்கரம் நீட்டுவருமான திருவாளர் அருண் அவர்களை வரவேற்று அன்போடு அனைவரும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தொடர்ந்து திருவாளர்கள் அவர்கள் அதற்கான கல்வெட்டியை திறந்து வைப்பார்கள். அனைவரும் பங்கு தலைவர்கள் அதை செயல்படுத்துவார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஜீவனே ஆட்கொள்ளுவே வாருமாவியே தூயாவியே வாருமாவியே தூயாவியே வாருமாவியே தூயாவியே வாருமாவியே தூயாவியே. அன்பின் பரலோகத்திலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய இறைவா உம்மை போற்றுகிறோம்.
எங்களை படைத்து எங்களை காத்து வழிநடத்தி வருகிறது. இதோ சுதந்திர பிள்ளைகளை மரபுகள் என்று சொன்னார்கள். இதோ புனித அந்தோனியார் உயர்நிலை பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்த அனைத்து மாணவ மாணவிகளையும் இதுவரை இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து பயன்பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளின் சார்பாக இதோ உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இளைஞர் சங்க நிதிபதி நிறுவனங்களை ஆசீர்வதிப்பதாக நாங்கள் நினைவுறுகிறோம். முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், உபகாரிகள், நல்ல உள்ளங்கள் இவர்களுடைய உதவியோடு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நிதிபதி நிலையத்தை நீர் ஆசீர்வதியும். அனைவருக்கும் தேவையான உடல் சுகந்த வழிகளை இதற்கு உறுதுணையாக இரவு வழிநடத்திய ஆசிரியர்கள், அருள்தந்தை பாஸ்கர், முன்னாள் ஆசிரியர்கள், இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய சேவைகளாளர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியினுடைய வளர்ச்சியில் நீர் எங்களுக்கு என்றென்றும் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமைகளிலிருந்து இதனை தொடர்ந்து நமது தற்போது தலைவர் அவர்கள் ரிபன் வெட்டி இந்த தரைத்தளத்தினை திறந்து வைக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்விப்போம். அதனைத் தொடர்ந்து அதற்குரிய கல்வெட்டினை ஸ்கிரீனினை திறந்து வைப்பார்கள். அழகுற அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மேடை தந்தை அவர்களால் முழு ஒத்துழைப்போடு இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை திறந்து வைக்க திரு பத்திநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இதனை அர்ச்சிக்க என் பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியினுடைய இந்த மேடையை இன்று நாங்கள் புதிதாக உருவாக்கியிருக்கிறோம். இது உருவாக உழைத்த உதவிக்கரம் நீக்கிய அனைத்து நல் உள்ளங்களை நினைத்து இந்த நாளில் நன்றி செலுத்துகிறோம். இந்த மேடையிலே மாணவ மாணவியர் தங்களது நுண்ணறிவு திறனையும் தங்களது கலை அறிவியல் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் அன்றாட காலை வழிபாட்டை செய்வதற்கும் இந்த மேடையை அவர்கள் பயன்படுத்தி இந்த மேடை மூலம் அவர்கள் தங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள செழுமைப்படுத்திக் கொள்ள இந்த மேடை இந்த கலையரங்கம் உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த மேடையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
யார் யாரும் யார் குத்தி வைக்க பாப்பா தண்ணி எடுத்துக்கோ பாப்பா அதான் வரோம் அப்படியே வாங்கி வைங்க சும்மா வாங்கி வைங்க சும்மா உள்ள அப்படியே வைக்க அப்படி இருக்கு அது இருக்கு பார்த்து பொறுமையாக போதும் 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 தண்ணி ஊற்ற போய் இருக்காங்க ஃபஸ்ட்டு லைட்டாக குங்குமம் சந்தனம் லைட்டாக போட்டு வைங்க குங்குமம் டைமிங்க ஒரு பானை அங்கே பக்கத்தில் ஐயா சார் கையை கையை பிடிச்சிக்கப்பா சார் இந்த மேரிய ஹரி ஒரு நாள் வரேன் சார் நீங்களும் போங்க தம்பி வாங்க வாங்க சார்
இல்லை அவங்க தண்ணி ஊற்றிட்டாங்க போட தண்ணி சார் வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா, வாங்க. ஹலோ ரெண்டு பேர்ல மட்டும் வேணும். அதான் அந்த கிளாஸ் கூட போய் பையன் வச்சுக்கேன். கடைசியில் ஓகே மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அன்பின் ஆண்டவரை, எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவரை, இதோ இந்த இடத்தில் நலம் நல்குவேன் என்று ஆகா இறைவாக்கினர் வழியாக சொன்ன அன்பு இறைவா, கால்கோள் விழா நடைபெற இருக்கும் இந்த இடத்தையும் இங்கே கூடி வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இதோ இந்த இடத்தில் எழும்ப இருக்கிற மாணவிகளின் நவீன கழிப்பறை, இந்த கட்டடம் எழும்ப இருக்கிற இந்த இடத்தையும் அதற்காக கட்சி செய்ய பயன்படக்கூடிய இந்த பொருட்களையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். இந்த இடத்தில் எழும்ப இருக்கிற இந்த கட்டடமானது எங்களுடைய பயன்பாட்டிற்கு அது உதவி, எங்களுடைய வாழ்வு மேம்பட ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை கொடுத்தாலையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி நீரே. உம்முடைய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனிதமரியே, இறைவனின் தாயே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த இடத்தையும் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த அடிக்கல் நாட்டக்கூடிய இடத்தினுடைய முதல் கல்லை நமது தாளாளர் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அடுத்த கல்லை திருவாளர் ஆரோக்கியம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். மூன்றாவது கல்லை ராமாலயா நிறுவனர் தாமோதரன் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அடுத்ததாக அருள் அவர்கள் நான்காவது கல்லையும் ஐந்தாவது கல்லை பத்ரிநாதன் அவர்களும் எடுத்து வைக்கிறார்கள்.
இந்த விழா நிறைவாக இனிதாக நடைபெற உதவிய அத்துணை இனிய உள்ளங்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். ஒன்னா பிடிச்சிக்கலாம் கையில இன்னும் ஒரு ஆளு வாங்க. நீங்க பாக்கமா அடுத்த 5 பேர் வாங்கம்மா. அடுத்த ரவுண்ட் அந்த குடத்தை தூக்கி கொடுப்பா. இந்த பிள்ளையில 5 பேரை செப்பலை கழட்டி நல்லா ஊத்து. என்ன தண்ணி அடுத்ததாக இந்த கால்கோள் விழாவினுடைய கல்வெட்டினை திறந்து வைக்க திருவாளர் தாமோதரன் அவர்களையும் திருவாளர் சந்தியாக ஆரோக்கியம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். சும்மா இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஓகே, இல்லைங்க வந்துடும். இப்போ கையில் எப்படி எடுத்துருங்க சார். ஓகே ஓகே, அப்படியே எடுங்க. அவங்கள சேர்த்துடுறா, மூஞ்சி நல்லா தெரியுது. கல் இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வந்து அந்த கல் வச்சு அவங்க சேர்த்துட்டு இருக்கா, எதையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுங்க. எடுறா, எடுத்துடா. வீடியோ எடுக்கிறீங்க. ரெண்டு பக்கம் ஆளு ஒரு பக்கம் அப்படி எடுங்க. இப்போ எடுங்க. கிட்டத்தில் வாங்க, கிட்டத்தில் வாங்க. நல்லா இருக்கு.
மாணவிகளுக்கென்று நவீன கழிப்பறை வசதி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட போது இதற்கு எந்த பொறியாளரை அணுகலாம் என்று தந்தையவர்களோடு ஆலோசித்தோம். அப்போது நான் பரிந்துரைத்தது நமது பள்ளியினுடைய கணித ஆசிரியர் அவர்களுடைய கணவர் திருவாளர் அறிவழகன் அவர்களை நாங்கள் அணுகிய போது, சார், எந்தவித கட்டணமும் இன்றி நான் முழு மனதோடு இதை செய்து வைக்கிறேன், பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்கள், ஆட்களை நான் அனுப்புகிறேன், அவர்களுக்குரிய சம்பளத்தை மட்டும் கொடுங்கள், எனக்கு எந்த ஒரு பிரதிபலனும் வேண்டாம் என்று மனமோடு ஏற்றுக்கொண்டார்கள். அத்தகைய தாராள உள்ளம் பொருந்திய பொறியாளர் திருவாளர் அறிவழகன் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில், தந்தையவர்களின் சார்பில் அனைத்து கொடையாளர்கள் நண்பர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்த பள்ளியை ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்புற வழிநடத்தி எமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருந்தவருமான பாசத்திற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திருவாளர் ஜோசப் சேவி அவர்களை திருவுருவத்தினை திறந்து வைக்க அன்போடு அழைக்கிறேன். செவியினை அர்ச்சித்து புனிதப்படுத்த என் பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அவர்களை அன்போடு. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உறுதி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, கடந்த 27 ஆண்டுகளாக புனித அந்தோணியாருடைய பெயர் தாங்கிய இப்பள்ளிக்கு இந்த நாளிலிருந்து புனித அந்தோணியாருடைய சிறுவத்தை நாட்டி யாரெல்லாம் கெவியாக உருவத்திலோ வடிவத்திலோ வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இறையாசி போன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் உருவாக்கி இருக்கிற இந்த கெவியினை உமது வல்லமையுள்ள திருக்கரத்தால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புனித அந்தோணியாரை பார்க்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியரும், இவ்வளாகத்தில் வருகின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும், அனைத்து மக்களும் இவருடைய அன்பையும் அருளையும் ஆசிரியை பெற்று மாணவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் ஆன்மீகத்திலும் வளர புனித அந்தோணியார் இப்பள்ளி வளாகத்தையும் பள்ளி வாகனத்தையும் மாணவ மாணவியர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் ஆண்டு முழுவதும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், நோய் நொடிகளிலிருந்து அவர்கள் கல்வி அறிவை நிறைவாக பெற்று தங்களது வாழ்வை வளமைப்படுத்திக் கொள்ள, இவர்கள் ஆன்மீகத்தில் வளர இந்த கெவி உருவாக உறுத்த அனைத்து நல்வுள்ளங்களையும் இணைத்து நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து வல்லமை உள்ள வல்லதுகரத்தாலும் இடதுகரத்தாலும் புனித அந்தோணியார் எம் பள்ளியை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த கெவியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். தற்போது உடனடியாக நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. வாழ்த்துறை கூட்டமானது இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. அனைவரும் கலையரங்கத்தில் அமருமாறு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
வானத்தின் கதவுகள் மெல்ல மெல்ல தாளிடும் தருணம் இது. காரிருள் மேகங்கள் குடை சூழ வருகை தந்து ஆதவனையே தன்னிலை மறக்க செய்து அழகிய மஞ்சள் நிற வெளிச்சத்தில் வீடு திரும்பும் பறவைகளின் இறைச்சலும் நிறைந்து காணப்படும் இவ்வழகிய மாலை பொழுதில் புதிய துவக்கத்தினை எதிர்நோக்கி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என் முகத்துடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு புதிய தொடக்கம் தேவைப்படுகிறது. எம் புனிதர் அந்தோணியாரின் பேராசியுடன் இன்று நடைபெற்ற சிறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகள் நம் பள்ளியின் பேர் வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் மென்மேலும் வளர்ச்சி காணவும் மாணவர்களின் நல்வாழ்வு நீடிக்கவும் இறையாசி இன்னும் கிடைத்திட என்னும் மனம் கொண்டவர்களால் இந்நிகழ்வினில் பங்கேற்று இம்மாபெரும் விழாவினை சிறப்பிப்போம். இன்றைய நிகழ்வுகள்: முதலாவது இறைவணக்கம், 2 வரவேற்புரை, 3 வரவேற்பு நடனம், 4 சிறப்புரை, 5 வாழ்த்துரை, 6 நடனம், 7 வாழ்த்துரை, 8 பரிசு வழங்குதல், 9 வாழ்த்துரை, 10 நடனம், 11 வாழ்த்துரை, 12 நன்றியுரை, இறுதியாக நாட்டுப்பண். முதலாவதாக இறைவணக்கம். இறைவணக்கம் பாட எமது மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றேன். இறைவணக்கம் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக வந்தோர் அனைவரையும் வரவேற்பது நமது தமிழர் பண்பாடு. அதன்படி வரவேற்புரை வழங்க என் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய புனித அந்தோணியார் உயர்நிலைப் பள்ளியை சீரோடும் சிறப்போடும் வளமோடும் வளமையோடும் வழிநடத்தி வருகின்ற இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் ஆரோக்கிய சேவியராஜ் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் மைக்கேல் அவர்களே, இப்பள்ளியினுடைய இருகால் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, பணியாளர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இளம் மாலை பொழுதிலே சந்திப்பதிலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கோடை விடுமுறை
அக்கினி வெயில் நம்மை வாட்டி வதைக்கிறது. இருந்தாலும் நமது பணியை நாம் செய்ய வேண்டும் என்ற கடமை உணர்வோடு நமது பள்ளிக்கு இன்று வருகை தந்து நமது பள்ளியை இந்த கலையரங்கம், அந்தோணியார் கவி, மிதிவண்டி நிலையம், மாணவியர்களுடைய கழிப்பறை இவைகளுடைய திறப்பு விழாவிற்கு வருகை தந்து நம்மை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இம்மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் எமது அந்தோணியார் உயர்நிலை பள்ளி சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த இனிய நாளில் எமது பள்ளிக்கு மட்டுமல்ல எமது கிராமத்திற்கும் முதன்முறையாக வருகை தந்து மக்களுடைய அடிப்படை தேவையாக இருப்பது நீர் ஆதாரம். நீரின்றி அமையாது உலகு என்று ஐயன் வள்ளுவர் சொல்லுவதைப் போல நீர்தான் இன்றைக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கிறது. அடுத்த ஒரு உலகப் போர் முன்னால் தண்ணீரை வைத்துத்தான் வரும் என்று அறிவியலாளர்கள் நமக்கு அவ்வப்பொழுது எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மக்கள் தண்ணீரின்றி தவிக்க கூடாது, அவர்கள் நீரை பெற்று நிறைவோடு வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் ஏறக்குறைய தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று கழிப்பறை, ஊரணி, கண்மாய் இவைகளை தூர்வாரி மக்களுக்கு நீர் ஆதாரத்தை பெருக்கிக் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் உன்னதமான பணியை செய்து கொண்டிருப்பவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கிராமாலயா நிறுவனர் பத்மஸ்ரீ விருது பெற்ற திருவாளர் எஸ் தாமோதரன் அவர்கள். எனவே சமூக சேவைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவர். இவருடைய முக்கியமான பணியை பட்டி தொட்டிகளுக்கு சென்று ஊரணி கண்மாய்களை தூர்வார்வது, அவற்றை நீரை சேகரிக்க வழி செய்து கொடுப்பது, அதே போல கழிப்பறைகளை கட்டி கொடுப்பது. இதுதான் இவருடைய முக்கியமான பணி. இவருடைய அருமையான பணிகளை பார்த்து தமிழக அரசு இவர்களுக்கு பத்மஸ்ரீ வழங்கி இருக்கிறார். எனவே இன்று நமது கல்லெழுதிரல் ஊராட்சிக்கு வருகை தந்து மேல ஊரணியை தூர்வார பூமி பூஜை செய்து கொடுத்த மற்றும் நமது கழிப்பறையை கட்டுவதற்கு ஆவண செய்ய இருக்கின்ற திருவாளர் தாமோதரன் பத்மஸ்ரீ அவர்களை புனித அந்தோணியார் உயர்நிலை பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். மேலும் நமது மண்ணினுடைய மைந்தர், அனைவருக்கும் சொந்தக்காரர், உறவுக்காரர், திருச்சியில் வாழ்ந்தாலும் கல்லெழுதில்தான் எனது ஊர் என்று அவ்வப்பொழுது சொல்லி சொர்க்கமே என்றாலும் நம்மோருக்கு ஈடாகுமா என்று கவிஞன் சொல்லுவதைப் போல நமது கிராமத்திற்கு பேருதவியாக இருக்கக்கூடியவர் லயன் டாக்டர் பி பத்திநாதன் அவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவருடைய நெறிமுறையோடு தான் எந்த பள்ளியும் நமது மேல ஊரலையும் தூர்வாருவதற்கு இவர் வழியாகத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நமது பள்ளிக்கும் பங்குக்கும் நமது கிராமத்திற்கும் என்ன உதவி தேவையோ அதை கேட்கின்ற பொழுது எப்பொழுதுமே உதவி செய்ய ஓடோடி வருகின்ற நல் உள்ளம் படைத்தவர் திருவாளர் பத்திநாதன் அவர்கள். எனவே திருவாளர் பத்திநாதன் அவர்களை எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவருக்கு பொன்னாடி போற்றி மகிழ்கின்றோம். மேலும் எமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், ராசி மோட்டார்ஸ் உரிமையாளர் திருவாளர் ஆரோக்கியம் அவர் சந்தியாக ஆரோக்கியம் அவர்கள் சாதாரண எளிய உள்ளம் படைத்தவர். பள்ளி, கல்லூரி, கிராமப்புறம் இவைகள் யார் சென்றாலும் முடிந்ததை அவர் உள பூங்கோடு உள மகிழ்வோடு, அதாவது கல்வி பணியாக இருந்தாலும் சரி, சமுதாய பணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆலய பணிகளுக்கு பாரி வள்ளல் போல இருந்து அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததால் இறைவன் அவர்களை, அவருடைய குடும்பத்தை தனது தந்தையின் வழியாக இறைவன் இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நமது பள்ளி முன்னாள் மாணவர் உயர்திரு W சந்தியாக ஆரோக்கியம் ராசி மோட்டார்ஸ் உரிமையாளர்
எமது பள்ளிக்கு வருகை தந்து இந்த நவீன கட்டட கழிப்பறையை திறந்து வைத்து எமது பள்ளிக்கு எப்போதும் உதவி செய்யும் நல் உள்ளம் படைத்த திருவாளர் சந்தியாது ஆரோக்கியம் அவர்களை எம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த நாளில் நம்முடைய கிராமத்திற்கு வலதுகரமாக இருக்கக்கூடியவர் திருவாளர் அருள் அந்தோணி அவர்கள். இவர்கள் திருச்சியில் வாழ்ந்தாலும் நமது கிராமத்திற்கும் ஆலயத்திற்கும் பள்ளிக்கும் எது தேவையோ அதை உடனடியாக செய்து கொடுக்கின்றவர் தொழிலதிபர். தற்பொழுது திருச்சியில் ஜேசன் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய தொழில் அதிபராக இருந்து சீரோடும் சிறப்போடும் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய நல் உள்ளம் படைத்தவர் திருவாளர் அருள் அந்தோணி அவர்கள் இன்று எமது கிராமத்திற்கு வந்து இந்த ஊரணியை தூர்வாருவதற்கு உதவியாக இருந்தவரும் கூட. எனவே இது ஊருக்கு மட்டுமல்ல, எமது பள்ளிக்கும் பங்குக்கும் ஆலயத்திற்கும் என்ன உதவி தேவையோ அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய நல் உள்ளம் படைத்த திருவாளர் அருள் அந்தோணி அவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். மேலும் இந்த நாளில் நமது பள்ளிக்கு வருகை தந்து மிதிவண்டி நிலையம் மற்றும் இந்த கழிப்பறையை ஆசீர்வதித்து நமக்கு இந்த பூமி பூஜையை செய்வதற்கு பேருதவியாக இருந்தவர் முத்துப்பட்டணம் புனித வனத்து அந்தோனியா திருத்தலத்துடைய பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்கள். அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர், எனது இனிய நண்பர். எனவே இன்று எமது பள்ளிக்கு வருகை தந்து இந்த திறப்பு விழாவில் பங்கெடுத்து இந்த இடங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இறை ஆசிரை பெற்று தருவதற்கு உதவியாக இருந்த முத்துப்பட்டணம் புனித வனத்து அந்தோனியா திருத்தலத்துடைய பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். மேலும் எமது பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜோசப் சேவியர் அவர்கள் இன்று எமது பள்ளி இந்த திறப்பு விழாவிலும் இந்த முக்கிய நிகழ்விலும் பங்கேற்று நமக்கு உதவியாக இருப்பவர், எப்போதும் இருப்பவர். எனவே நல்லுள்ளம் படைத்தவர். எனவே ஐயா தமிழையா ஜோசப் சேவியர் அவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மேலும் கல்லெடுதல் கிராமத்தின் தலைவராக இருந்து இக்கிராமத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி வருகின்றவர் எமது பள்ளிக்கும் பங்குக்கும் இந்த ஊரணியை தூர்வாருவதற்கு பூமி பூஜை செய்வதற்கு உதவியாக இருந்த கிராம தலைவர் அருள் புஷ்பராஜ் அவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றோம். மேலும் எமது கல்லெடுதல் கல்வி பணி மணிகளின் ஓய்வு பெற்ற ஆசிரியருடைய துணைவியார் திருமதி மேரி அம்மா அவர்களும் எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். மீண்டுமாக இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கிராம மக்கள், பள்ளி மாணவ மாணவியர், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அருள் சகோதரி அனைவரையும் வருக வருக என்று இன்பகத்தோடு வரவேற்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த கலையரங்கத்தை செப்பனிட வேண்டும் என்று முயற்சி எடுத்த பொழுது இந்த முயற்சியை வெற்றி பெற செய்தவர் இங்கு ஒருவர் வந்திருக்கிறார். அவர்தான் இந்த கலையரங்கம் செப்பனிடுவதற்கு முதல் புள்ளியாக இருந்து அதை முற்றுப்புள்ளியும் வைத்தவர் ஓரியூர் புனித அருளானந்தர் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றுகின்ற நமது திருகல்லை கிராமத்தை சேர்ந்த ஆசிரியர் பாரி அவர்கள். அவர்தான் இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து எமது பள்ளி வளர வேண்டும், எமது பள்ளி மாணவ மாணவியர் வளர வேண்டும், எமது பள்ளி உயர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இது சீரமடைந்து கிடந்த இந்த கலையரங்கத்தை செப்பனிடுவதற்கு உரு கொடுப்பதற்கு பேருதவியாக இருந்த ஆசிரியர் பாரி அவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து
வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஏற்கனவே நமது பள்ளி தலைமை ஆசிரியர் கழிப்பறை அர்ச்சிப்பு விழாவில் நமது பள்ளி உதவி செய்கின்ற திருவாளர் பொறியாளர் அறிவளர் அவர்களை நினைவு கூர்ந்தோம். எனவே அவருடைய உதவி நமது பள்ளிக்கு பேருதவி. எனவே எந்தவித எதுவும் வெகுமதியும் எதிர்பாராமல் எமது பள்ளியில் எந்த ஒரு கட்டிடப்பணியாக இருந்தாலும் ஓடோடி வந்து நான் இருக்கிறேன், என்னால் முடிந்ததை உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் என்று நல் உள்ளத்தோடு ஆலோசனையும் நமக்கு வழங்கி வருகின்றவர் பொறியாளர் அறிவழகன் அவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். வரவேற்புரை வழங்கிய எம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்பு நடனம். இசைக்கு அசையும் இனிய கலை என இறைவன் காட்டிய எழில்மிகு நடனம். அசைவில் சொல்லும் அபிநய காட்சி, ஆடிடும் போது அழகிய வதனம் என்பதற்கேற்ப வரவேற்பு நடனமாட எமது மாணவியை அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் நமது பள்ளிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வருகை புரிந்திருக்கிறார். திருவாளர் ஜெயபால் அவர்கள் சூரியங்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள். எமது பள்ளிக்கும் சூரியங்கோட்டை கிராமத்திற்கும் பேருதவியாக இருந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை தனது உதவி கரத்தால் செய்து கொண்டிருப்பவர். எனவே எமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய அன்பான அழைப்பை ஏற்று எமது இந்த மகிழ்வில் இரண்டர கலந்து இணைந்திருக்கக்கூடிய சூரியங்கோட்டை கிராமத்தை சேர்ந்த திருவாளர் ஜெயபால் அவர்களுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். அடுத்ததாக சிறப்புரை வழங்க கிராமாலயா நிறுவனர் பத்மஸ்ரீ திரு எஸ் தாமோதரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியில் இந்த வளாகத்தில் இந்த அருமையான நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிராமத்தினை பற்றி நான் பெருமை கொள்கின்றேன். இந்த கல்லடித்திரல் பங்கு தந்தை அவர்கள், இப்பள்ளியின் தாளாளர் அவர்கள் திருமிகு அருட்தந்தை டேவிட் பாஸ்கரையா அவர்களையும், முத்துப்பட்டினம் பங்கு தந்தை அருள் திரு அமர்ராஜ் ஐயா அவர்களையும், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும், உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும், முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜோசப் ஐயா அவர்களையும், முன்னாள் அருள் ஆண்டிய மாணவர் அவர்களின் ஆசிரியர் பெருந்தகை திரு ஜெயசுராஜ் அவர்களையும், மேரி மேடம் அவர்களையும், என்னுடன் அன்போடு இணைந்து பணியாற்றும் ஐயா பத்திநாதன் இக்கிராமத்தைச் சேர்ந்த ஐயா அவர்களையும், என்னுடைய அருமை நண்பர் அருள் திரு ஆண்டனி அவர்களையும் மற்றும் இன்னொரு பொதுமக்களையும் இளைஞர்களையும், இங்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்கள், அலுமினி அசோசியேஷன் ஊர் தலைவர் புஷ்பராஜ் அவர்களையும், திருமிகு பொறியாளர் அறிவுலகன் அவர்களையும், சூரியக்கோட்டையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அன்பு நண்பர் அவர்களையும், ஜெயபால் அவர்களையும், மற்ற அனைவரையும் இந்த கருது வந்து வரவேற்று என்னுடன் இந்த பள்ளிக்கூடத்தை கழிப்பறை வளாகத்தில் சிறப்பு விழாவிற்கு இணைந்து இப்பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் திருமிகு சந்தியா ஆரோக்கியராஜ் அவர்களையும்,
உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் வணங்கி இந்த நிகழ்வில் நான் ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகின்றேன். கல்லடித்தல் என்று என் காதுகளில் எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருக்க செய்பவர் அன்பு நண்பர் திரு ஆண்டனி அவர்கள். இந்த ஊரில் பிறந்து அவர் அமெரிக்காவில் ஒரு தொழிலதிபராக வளர்ந்து இன்று அமெரிக்கா வேண்டாம், எங்கள் கிராமத்தை நோக்கி இந்தியாவை நோக்கி வந்து நான் இங்கு ஒரு தொழிலதிபராக ஜேசன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டியாக இங்கே வந்து இந்த கிராமத்தை பெருமையை உலகுக்கெல்லாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மரங்கள் நட்டு நிழல்கள் கொடுத்தார்கள். மாணவர்களுடைய சைக்கிள்களுக்கு இன்று நிழல் கொடுக்கும் கூடத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அவர்களது அப்பா இங்கே சில மரங்களை நட்டிருக்கிறார். இந்த பள்ளி வளாகத்தில் கொடுத்துள்ள அனைத்து நிலங்களும் கிராமத்து மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது என்ன ஒரு தாய் உள்ளம், கொடை உள்ளம் படைத்தவர்கள் இந்த கல்லடிக்கிற கிராம மக்கள் என்று நினைத்தால் நான் பெருமை கொள்கின்றேன். இவ்வளவு பெரிய பள்ளி வளாகத்தில் ஒரு சுற்றுச்சுவர் எடுத்து இவ்வளவு அழகிய மரங்களை நட்டு இன்று அழகிய கலையரங்கத்தை உருவாக்க உதவி புரிந்திருக்க இன்று திரைப்படாசிரியர் அன்பு நண்பர் வேர்ல்டு விங்ஸ் உரிமையாளர் பத்திநாதன் அவர்களை நான் போற்றி வணங்குகின்றேன். இப்பள்ளி மாணவர்கள் ஒருங்கிணைத்தவர், முன்னாள் பள்ளி மாணவர் ஒருங்கிணைத்தவர் அறிவழகன் அவர்கள் என்று சொன்னார்கள். அவரையும் நான் பாராட்டுகின்றேன். இப்பள்ளிக்கு என்னால் முடிந்த உதவியை நிச்சயம் செய்வேன். இவ்வூரில் உள்ள மேல ஊரணி குளத்தை தூர்வாரி 6 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் நான் அங்கே வந்திருந்தேன். இன்று அந்த பூமி பூஜை போடப்பட்டுள்ளது. ஐயா புஷ்பராஜ் ஊர் தலைவர் அவர்கள் முன்னில் நாங்கள் இதை காலையில் செய்தோம். அன்பு அருட்தந்தை அவர்கள் எங்கள் இந்த இனிய மாலை வேளையில் 2-3 மணி நேரம் எங்கு செல்வீர்கள் என்று எங்களோடு காரங்காடு ஈசிஆர் ரோட்டில் போயிட்டு காரங்காடு நம்ம பீச்சில் போய் அங்கே இருக்க அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அலையாத்தி காடுகள் வழியே போட்டில் போயிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். மறுபடியும் நல்ல அருமையான ஒரு கிராமம். இந்த சின்ன கிராமத்தில் மிகப்பெரிய மனிதர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அவர் உங்கள் ஊரின் பெருமையை எல்லா ஊர்களுக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ராசி மோட்டார்ஸ் உரிமையாளர் சந்தியாக ஆரோக்கியராஜ் அவர்கள் நிறைய அருட்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டு நான் பெருமை கொள்கிறேன். நல்ல அருளுள்ளம் படைத்த இந்த அருமைமிகு இந்த கல்லடித்தல் கிராமத்தில் கிராமலையாவும் இணைந்து இந்த ஊரில் உங்களுக்கு தண்ணீர் வசதி கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுடைய பொறியாளர்கள் நான் இங்கே அடிக்கடி வர சொல்கின்றேன். இந்த கழிப்பறை கட்டுவதில் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் நீங்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக நான் உதவி செய்வேன். பொருள் உதவியோடு தொழில்நுட்ப உதவியும் நான் வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு இந்த பள்ளியின் மாணவர்களை வைத்து ஆசிரியர் பெருந்தகைகள், முன்னாள் தலைமை ஆசிரியர், இந்நாள் ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர், அவருடைய அருள் ஆண்டனி அவர்களின் ஆசிரியர்கள், அவர் பெற்றோர்கள் எல்லோரும் இங்கு அவரை பற்றி பெருமைப்பட்டு அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாய்ப்பு வழங்கி வைத்து இந்த புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய பத்மஸ்ரீ திரு எஸ் தாமோதரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க உயர் திரு சந்தியாக ஆரோக்கியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்ததற்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் என்னுடைய பங்கு தந்தை ஃபாதர் பாஸ்கர் டேவிட், அப்புறம் முத்துப்பட்டணத்துடைய பங்கு தந்தை ஃபாதர் அமர்ராஜ், அப்புறம் மெயினாக சார், நம்ம ஹெச்எம் சார் எல்லாரும் இன்வைட் பண்ணி அன்னைக்கு உண்மையிலே சந்தோஷமான ஒரு தருணம். என்னை அழைத்தமைக்கு உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். இங்கே வந்ததுக்கும் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கூலுக்கு அன்னைக்கு எங்கள் அப்பா இருந்தப்போ எங்கள் அப்பா நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு எங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை, அவரால் என்னென்ன பண்ண முடிஞ்சதோ அந்த இதெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தினால எதுவும் நல்லா இருக்கிறோம். அதனால் நான் என்னால் முடிந்த உதவியை கண்டிப்பாக பண்ணுறேன், இனிமேலும் பண்ணுவேன். அதை நான் சொல்கிறேன். எனக்கு பள்ளியில் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். நாங்கள் 2-3 டைம் நான் சொல்கிறோம். இப்போ லாஸ்ட் டைம் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் மீட்டிங் வச்சோம். அதுக்கு பாரி பெருசாக ஹெல்ப் பண்ணாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸில். அது இப்போ பாரி இனிஷியேட் பண்ணலை அப்படின்னா அந்த
அந்த ஈவெண்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் ஸ்கூலில், அந்த முன்னாள் மாணவர் சங்கம்ன்றதை நம்ம ஸ்கூலில் ஆரம்பிங்க. நான் இது 2-3 ஸ்கூலில் பார்த்துட்டேன். அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இப்போ மான்ஃபோர்ட் ஸ்கூல், ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூலில் பார்த்தேன். அதே மாதிரி சயின்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அவங்க அந்த இதை தனியாக ஒரு ஈவெண்ட்டாக கூட நம்ம பண்ண வேணாம். நம்ம ஆண்டுகள் அன்னைக்கு நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க, அவங்க எல்லாரும் வரட்டும். ஏன்னா நம்மளோட முன்னாள் மாணவர்களே நல்ல நல்ல பொசிஷன்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்க வர்றது வந்து ஒன்று நம்ம ஸ்கூலுக்கும் பெருமை, நமக்கு அடுத்தடுத்து இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அது நிறைய கனெக்ட் கிடைக்கும். நல்லா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் அவங்கள்ட்ட பணிவாக கேட்டுக்கிறேன், அந்த இது பண்ண சொல்லி. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வாழ்த்துரை வழங்கிய உயர் திரு சந்தியாக ஆரோக்கியம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம். நடனமாடி மகிழ்விக்க எமது மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றேன்.
அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க உயர் திரு ஏ அருள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாரும் வணக்கம். மேல் அமர்ந்திருக்கும் நமது பங்கு தந்தை அவர்களே, முத்துப்படத்து பங்கு தந்தை அவர்களே, முன்னாள் தலைவர் அவர்களே, மிக முக்கியமாக என்னுடைய அருமை நண்பர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களே, அவர் எனக்கு 20 வருஷமா ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எங்கள் அம்மா இறந்ததுக்கு ஊருக்கு வந்தார், முகமது அப்பதான் ஊருக்கு வந்தார். வந்து என்ன உழவு நேரம் இருக்கேன் அப்படின்னாரு. ஏதாவது செய்யுங்க அவங்க இது மூலமாக சொன்னாங்க. அதுக்கு நேரம் அப்போ தான் வந்திருக்கு. அவர் இந்த ஃபண்டு வந்தோன்னு சொன்னார், ஏதாவது செய்ய மாட்டோம்னாரு. நான் சொன்னேன், இந்த ஊர் டூர் வாங்க அப்படின்னு. உடனே எடுத்துக்கிட்டாரு. உடனே அவங்க ஊரை சேர்த்துக்கிறோம், அதோட 100 ரூபாய் சேர்த்துக்கோ அப்படின்னாரு. நம்ம ஒரு நீ இந்த வடக்கு ஒரு நீ சேர்த்து டூர் வரையலாம் சொன்னார். சொல்லி இன்றைக்கி இந்த புல் வீட்டில் போட்டிருக்கோம். அதுக்கு உண்மையிலே ராமர் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம பத்மநாத் சார் அவர்களே, அப்புறம் நம்ம சந்தியாவது அவர்களே, நம்ம ஊர் தலைவர் மிஸ்டர் புஷ்பாஜ் அவர்களே, மற்றும் என்னுடைய காவல் மக்களே, நம்முடைய தலைமை ஆசிரியர் மிஸ்டர் சேவியர் வந்து நம்ம உதவி தலைமை ஆசிரியர் மிஸ்டர் மைக்கேல் ராஜன் ஏதாவது செய்யும் நம்ம உதவி செய்ய மாட்டார் நம்ம புரியுறது அப்படின்னாரு. கண்டிப்பாக நல்லா செய்கிறேன், நான் புரிஞ்சளவு கண்டிப்பாக பாதம் கட்டுறதுக்கு ஏதாவது எனக்கு புரிஞ்சளவு கண்டிப்பாக செய்கிறேன். என் நண்பரை கேட்டிருக்கேன், பசும் சரி தாமஸ் சார். அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக 6 லட்சம் கழிவறை கல்வி கொடுத்துருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. அதுதான் ஒரு 10 தகவல் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து நம்ம நீங்கள் கல்வி கொடுக்குறேன்னு சொன்னேன், ஏதாவது பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக விரைவில் நல்லபடியாக ஏதாவது பண்ணி கண்டிப்பாக நம்முடைய பள்ளி கல்லூரியை நல்லபடியாக கண்டுபிடிக்க ஏற்படுத்தி வாய்ப்பு தாங்க இருக்கும். வாழ்த்துரை வழங்கிய உயர் திரு ஏ அருள் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசு வழங்குதல். 2023-24 கல்வியாண்டில் முதல் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்க இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களான திரு பாரி, திரு இளங்கோ, திரு சந்தியாக ஆரோக்கியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக சிம்ரத் மெல்வி 485 மதிப்பெண்கள். இரண்டாம் இடம் அபிலாஷினி 474. மூன்றாவதாக மகாலட்சுமி 474 மதிப்பெண், 2வது இடம். அடுத்ததாக சூர்யா 467 மதிப்பெண்கள், 3வது இடம். பரிசினை வழங்கிய இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க உயர் திரு டாக்டர் பி பத்திநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளியின் தாளாளர் அருள் திரு டேவிட் பாஸ்கர் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் முத்துப்பட்டினம் பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்களே, எங்களோடு இணைந்து பயணித்து இந்த ஒரு நல்ல நிகழ்வில் பங்கேற்று உங்களையெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற நமது பத்மஸ்ரீ தாமோதரன் சார் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் அருள் அவர்களே, அதோடு இணைந்து இங்கே நிறைய பரோபகாரம் பண்ணி நிறைய டொனேஷன்லாம் கொடுத்து
நல்ல பேர் வாங்கி கொண்டிருக்கின்ற ஆரோக்கியம் அவர்களே, தொழிலதிபர். மற்றும் இந்த கிராமத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புஷ்பராஜ் அவர்களே, அதை விட ரொம்ப நான் சொல்லணும்னா இந்த ஹெட்மாஸ்டர் அந்த துணை அவரோட இணைந்து பணியாற்றுகின்ற மைக்கேல், 2 பேரும் வந்து ரொம்ப பம்பரமா சுழன்று இந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லா நடத்தணும் அப்படின்னு ஒரு எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் இன்முகத்தோடு சந்திச்சு அவங்கள்ட்ட எப்படி எல்லாம் இந்த ஏதோ ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு சொல்றது மாதிரி அவங்கள்ட்ட அந்த ஒரு இன்முகத்தை காமிச்சு அவங்கள்ட்ட எங்க நம்ம ஊருடைய பெருமையெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் இங்கே அழைத்து வந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அவங்க 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நிறைய கைத்தட்டல் கொடுக்கலாம். அருமையாக வேலை செய்யலாம். அதாவது எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்ப அருள் பிரகாசன் ஒருத்தர் பேசுறாருல, அவர் பேசினாரு. என்ன சொன்னாருன்னா 3 லேடிஸை கூப்பிட்டாரு. எல்லாரும் சாம்பார் வைக்கிறீங்க, ரசம் வைக்கிறீங்க, எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 லேடிஸை கூப்பிட்டாராம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அளவு அந்த சாம்பார் வைக்கிறதுக்குள்ள பொடி, அதே மாதிரி அதுக்குள்ள காய்கறி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஒரே மாதிரி கொடுத்து எல்லாரும் சாம்பார் வைக்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 லேடிஸும் சாம்பார் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா அது எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்டா இருக்குமா? 3 பேரும் ஒரே அளவு கொடுத்து ஒரே மாதிரி வச்சா அது ஒரே மாதிரி டேஸ்டா இருக்குமா? லேடிஸ் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் இருக்க. அதான் கை பக்குவம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் அதான் சொல்லல, கை பக்குவம் இல்ல, இந்த சனியனுக்கு தினம் வடிச்சு கொட்டுறான், நம்ம தான் சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து அதை பத்தி நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வேற என்ன சொல்லுவாங்க, ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணுவாங்க, அவருக்கு நல்ல சாம்பார் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனநிறைவோட நல்ல எண்ணத்தோட வைப்பாங்க. அதனால அது வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். கை பக்குவங்கிறது கிடையாது, உங்க மனப்பக்குவம் தான் அது வந்து நல்லா இருக்கிறது காரணம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இங்க வந்து எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப இனிமையா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வுல எல்லாரும் பல நிகழ்ச்சிகள் பண்ணாலும் இந்த 2 ஆசிரியர்களுடைய மனப்பக்குவம் தான் நம்ம வந்து இவ்வளவு சிறப்பா நல்ல நம்மளாம் சிறப்பா நடத்தி இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறது காரணம்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்வது. இது ஒண்ணு. இன்னொன்னு, பாரத் பேசும்போது சொன்னாங்க, நம்மளுடைய பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு கொடுத்தது அப்படின்னு. சாரி, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு கிடையாது. அதாவது 2 விதமான அவார்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஒண்ணு வீர தீர செயல் கொடுக்குற அவார்டு. அதெல்லாம் என்ன அப்படின்னா, வார் டைம்ல கொடுக்கறதுக்கு என்ன அவார்டு தெரியுமா? அது யாருக்காவது வார் டைம்ல பெரிய அவார்டு இருக்குதுலே உயர்ந்த அவார்டு என்னன்னு தெரியுமா? பரம வீர சக்கரா. வார் டைம்ல உயர்ந்த கொடுக்கறது பரம வீர சக்கரா. அது மாதிரி பீஸ் டைம்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வந்து என்ன, அது மாதிரி. அதே மாதிரி வெளியில வேலை செய்யறாங்க இல்லையா, தன்னுடைய சோசியல் சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற அவார்டு வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், ஒவ்வொரு நிலையிலையும் சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்குற அவார்டுக்கு பேரு தான் இந்த பத்மஸ்ரீயும் பத்மபூஷனும். திஸ் இஸ் கிவன் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய பிரசிடென்ட் தான் இந்த அவார்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்த அவார்டுல அவர் வந்து பண்ண சோசியல் சர்வீஸ் ஸ்பெஷலா என்ன பண்ணாருன்னா 6 லட்சம் டாய்லெட் கிராம மக்களுக்கு வேண்டி கட்டி கொடுத்திருக்காரு. அந்த கூட என்ன குடையின் கீழ், கிராமாலயா அப்படிங்கிற குடையின் கீழ் 6 லட்சம் டாய்லெட் கட்டி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவர் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் கட்டி கொடுத்திருக்காரு. அவர் போற கிராமங்களே கிடையாது, நார்த்ல சவுத்ல தமிழ்நாட்டுல எல்லா இடங்களுக்கும் போய் டாய்லெட். ஏன் அதை செஞ்சாருன்னா, இந்த மேலை நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணும்னு நம்ம சொல்றது மாதிரி மேலை நாடுகள்ல டாய்லெட் இல்லாத வீட்டுல குடியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற அசிங்கங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம நாட்டையும் உயர்த்தணும், முதல்ல சுகாதாரத்துல உயர்த்தணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனால சுகாதாரம் முதல்ல எங்க இருந்து, ஒவ்வொரு வீட்டுல இருந்து வருது. அந்த வீட்டை வந்து சிறப்பிக்கணும்னா என்ன செய்யணும்னா டாய்லெட் தான் மெயின். ஸோ அந்த சர்வீஸை நான் முதல்ல பண்ணேன் அப்படின்னா அவர் உறுதி கொண்டு
கிராமாலயா அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை செஞ்சாரு. அதனால அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. பத்மஸ்ரீ அவார்டு அதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் வாங்கியிருக்காரு, யார் தெரியுதா? பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன், கமலஹாசன் இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு நமக்கு தெரிஞ்சு நல்ல சேவைக்கு வாங்கின ஒரே நபர் நமது சாய் தாமோதரன். அவருக்கு நீண்ட நல்ல கைதறி கொடுங்க. தேங்க்யூ. அப்படிப்பட்ட ஒருவர் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காருன்னா நம்ம கிராமத்துக்கு விடியல் வந்துச்சா இல்லையா? ஸோ நிச்சயமா ஒரு விடியல் வந்திருக்கு. ஸோ அதுக்காண்டி அருள் வந்துதான் அவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார், இல்லைன்னா எனக்கு தெரியாது அவர். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வு இன்னைக்கு வந்து இந்த குளத்தை தூர்வாரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தாரு. அதை தூர்வாரு. அவரை பத்தி இன்னொன்று சொல்லணும்னா, இன்னும் நம்ம மாதிரி ஆதானி அம்பானி குடும்பத்துல இருந்தோ பெரிய குடும்பத்துல இருந்தோ வரல. நம்ம மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்து தன்னுடைய குறிக்கோளை அவருடைய கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஒரு குறிக்கோளை எடுத்து இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ நம்ம ஆரம்பிச்சு மக்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல, அந்த எண்ணத்துல நான் இப்ப முதல்ல எது சொன்னேன், சாம்பார் வைக்கும் போது என்ன செய்யணும், நல்ல எண்ணம் அதான வேணும். அந்த எண்ணம் அவருடைய மனநிலை தான் இந்த அளவுக்கு அவர் உயர்த்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு பெரிய உதாரணம், வேற யாருமே தெரியல. சரி, இது அதனால அவரை நம்ம ஊருக்கு அழைச்சி இன்னைக்கு வந்து இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், குடி தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஊருடைய தூர்வாரி அதுல ஒரு நல்ல தண்ணி நிறைய நிறைச்சோம்னா அதுல இருக்க கிணறுல இருந்து ஏதாவது மோட்டர் போட்டு இந்த டேங்க்ல ஏற்றி இப்ப 15 நாளைக்கு ஒரு தடவை வர்ற தண்ணி வந்து அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நாங்க அவருக்கு பேசினா அதுக்கு மனம் உணர்ந்து இங்க வந்து இன்னைக்கு கால்கோள் நாட்டியிருக்காரு. அது பெரிய சக்சஸ் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ஒண்ணு. இன்னொன்னு கேட்கிறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, நிறைய பேர் வராங்க, ஏன் கொடுக்குறோம், ஏன் இவங்க கேட்கறாங்க, ஏன் கொடுக்குறோம்? அதாவது காய்ச்சல் மரம்னா கல்லடிப்படும் இல்லையா? அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல போனா, இது நடந்த விஷயத்தை சொல்ல கேளுங்க. இங்கிலாந்துல ஒரு பையன் வந்து போய் குளிக்கும் போது குளத்துல முழுகிறான், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை அடிச்சுட்டு இருக்கிறான். அப்ப பக்கத்துல ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய வயதுடைய ஒரு பையன் அவனை போய் அந்த குளத்துல இருந்து காப்பாற்றி வெளியில கொண்டு வந்து அவனுக்கு தேவையான முதலுதவி எல்லாம் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்கும்போது கார்ல வந்து ஒருத்தர் இறங்குறாரு. கார்ல வந்து இறங்கும் போது என் மகனை நூல்க அடிச்ச மகனை வந்து நீ காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா அவன் சொன்னா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எங்க வீட்டுல வசதி இல்லை, என்ன படிக்க வைக்கல, நீங்க எனக்கு படிப்புக்கு உதவி செய்யலான்னு கேட்கலாம். இப்போ உடனே அவரு நீ எவ்வளவு படிக்கணும் படிப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து அருமையா படிக்கிறான். அவனுக்கு படிப்பு ஆர்வம் இருக்க பையன், அதனால நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகிடுறான். மீண்டும் ஒரு நாள் இது நடந்து முடிஞ்சு ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒருத்தர் வந்து அவருடைய பையன் அந்த மூலிகை இல்லையா, அந்த பையன் வந்து பெரிய நோய்வாய், எப்படின்னா காய்ச்சல், தாங்க முடியாத காய்ச்சல். அவனுக்கு வந்திருக்கிறது என்ன காய்ச்சல்னா நிமோனியாவோட சேர்ந்து நம்ம சொல்லுவோமே டைஃபாய்டு, இது மாதிரி காய்ச்சல், காப்பாற்றவே முடியாது. அப்படிங்கிற நிலைமையில இவர் வந்து ஒரு டாக்டருக்கு, பெரிய டாக்டருக்கு ஃபோன் பண்ணி என் பையனுக்கு இப்படி ஒரு காய்ச்சல் இருக்கு, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாரு. அப்ப அந்த டாக்டர் வர்றாரு, வந்து இந்த பையனுக்கு திரும்ப இன்ஜெக்ஷன், அவருக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடனா, அப்பெல்லாம் டைஃபாய்டு பென்சிலின் தான் போடுவாங்க தெரியுமா, பென்சிலின் இன்ஜெக்ஷன் போட்டு அதை காப்பாற்றிடுவார். அவர் யார் அப்படின்னா அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்ச டாக்டர். அவர் வேற யாரும் இல்லை, இவர் படிக்க வச்சிருந்த ஒரு பையன் தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்கு அதே பையன் அவர் தான் திரும்ப டாக்டர். அந்த டாக்டர் தான் 2வது தடவை அவனை காப்பாற்றுறாரு. அப்ப அது யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வின்சென்ட் சர்ச்சிலுடைய மகன், பிரைம் மினிஸ்டர் வின்சென்ட் சர்ச்சில், இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர். அவருடைய இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் மகன் தான் அந்த பையன். காப்பாற்றினவர் வின்சென்ட் சர்ச்சில் படிக்க வச்ச அந்த பையன் திரும்ப டாக்டர் ஆகி சயின்டிஸ்ட் ஆகி அவன் வந்து
இந்த பென்சில் டீச்சரை கண்டுபிடிச்சு 2வது தடவையும் அவன் மகனை காப்பாற்றுறான். ஸோ கொடுக்கும்போது யாருக்காவது உதவி செய்யும் போது நம்ம ஏதாவது ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு நான் செய்யறான் இல்ல. அவர் பிரதிபலன் இந்த பையன் எதிர்பார்த்த செஞ்சாரு கிடையாது. ஆனா அவருக்கு 2 பிரதிபலன் கிடைச்சது. அதனால ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா பணமா தேவை இல்ல, என்ன வேணும்? மனம் தான் வேணும். மனம் இருந்தா போதும். நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மனம் இருந்தால் போதும். அதனால எந்த விதத்திலையும் ஏதாவது ஒரு உதவி கேட்கும் போது கண்டிப்பா நம்ம உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத்தான் நாங்க பண்றோம். நாங்க ஒன்றும் பெரிய வசதியாவோ வாய்ப்பாவோ எதுவுமே கிடையாது. இருக்கிறத பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறது எங்களுடைய பாலிசி. உங்களுக்கு தெரியும், நான் இந்த ஊர்ல ரொம்ப ஏழ்மையா இருந்து நம்ம அருளுடைய அப்பாய் இருக்காங்க தெரியுமா? அப்பாய் தெரியுமா? அவங்கள்ட்ட எங்க அம்மாயி 2 கொப்பை 3,000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு அவங்க 1 ரூபாய் எடுத்துட்டு 2,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு ட்ரௌசர் சட்டை எடுத்துட்டு 11th முடிச்சுட்டு திருச்சிக்கு போனேன். 2,000 ரூபாய் வச்சுட்டு அங்கே போய் முதல்ல எனக்கு சம்பளம் 30 ரூபாய். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல சேர்ந்து திரும்ப வெளியில சில தொழில் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டேன். உழைப்பு 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 தான். அதனால ஏதோ இங்கே மரத்துல இருந்து பணம் காய்க்குது, அதனால மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிறது. அருள் எடுத்துக்கங்க. எந்த நாடு நாடா இருந்தாரு, இங்கேயும் நிறைய பண்ணாரு, திரும்ப வேற நாட்டுக்கு போனாரு. ஆனா சில சமயத்துல திடீர்னு கடவுள் நமக்கு பெரிய கை கொடுக்குறாரு. அந்த சமயத்துல நம்ம மற்றவங்களை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற என்ன எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும். நான் இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவேன். இதே இங்கிலாந்துல ஒரு பெரிய வசதியான பணக்காரர் இருந்தார். அவங்களுக்குலாம் அப்போ வெளிநாட்டுல ஐலாண்ட்ல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. மாசம் ஒரு தடவையோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ அதிக வேலைப்படு காரணமாக வேற ஏதாவது ஒரு ஐலாண்ட்ல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப இங்கிலாந்துல ஒரு பெரிய பணக்காரர் யாருக்குமே ஈய மாட்டான். ரொம்ப பெரிய பணக்காரன். ஆனா ஒரு பைசா யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். தனக்கு வீட்டுக்கு உள்ளேயே பெரிய லாக்கர் ஏற்படுத்தணும். அந்த ஸ்ட்ராங் ரூம்ல வேற யாருமே போக முடியாது. இவருக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு தெரியும். அதனால அந்த லாக்கரை ஏற்படுத்தி அந்த பாஸ்வேர்டெல்லாம் வச்சு பவுன்ஸை அடுக்கடுக்காக வச்சிருந்தான். ஒரு தடவை இதுக்கு போறான், வெளியே ஐலாண்டு போயிட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். ரூமுக்குள்ள உள்ள போனப்ப என்ன ஆகுது? லாக்கர் மூடிடுது. உள்ளே கிடந்து சேர்த்து யாருக்குமே உதவி இல்லாம அந்த பணத்தை எடுக்கவே முடியாம கடைசி என்னாச்சு? 60 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் அந்த லாக்கரை உடைச்சு அந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நடக்குது. நீங்க நினைக்கிறது நடக்காது. நம்ம எவ்வளவுதான் இருந்தா நமக்கு பெரிய பெருமை வரும் அப்படின்லாம் நினைச்சா அதெல்லாம் நடக்காது. அதனால மனது வேண்டும். எதா இருந்தாலும் யார் கேட்டாலும் உதவி கரம் நீட்டுங்கள், நீங்கள் உயர்வீர்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உதவிக்கரம் நீட்டினால் உயர்வீர்கள் என்று சொன்ன அண்ணன் பத்திநாதன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சூரியன்கோட்டை புனித சவேரியார் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சூசிமேரி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 1 மாத காலமாக இந்த வளாகத்தை சுவர்களை அழகுபடுத்த எங்களுக்கு பேருதவியாக இருந்த திருவாளர் தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க உயர் திரு ஜெயபால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
மாலை வேளையில் இங்கு வருகை கொடுத்திருக்கும் பொதுமக்களுக்கும் மேடையில் வீட்டிலிருக்கும் பெரியவர்களுக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அளித்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் நண்பர் சேகர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் என்றும் எனது பங்களிப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய உயர் திரு ஜெயபால் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனமாடி மகிழ்விக்க எமது மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றேன். Ah
நடனமாடி மகிழ்வித்த எமது மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க எம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் உயர் திரு ஜோசப் சேவியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த முப்பது விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஆளுநர் தந்தை அவர்களே, முத்துப்பட்டம் பங்கு தந்தை அவர்களே, பத்மஸ்ரீ விருது பெற்று பல்நோக்கு சமூக சேவை திட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தாமோதரன் அவர்களே, அருமை மாமா லைன்ஸ் பத்தினான் அவர்களே, அருமை மருமகன் சந்தியாஜ் ஆரோக்கியம் அவர்களே, அருமை தம்பி அருள் அவர்களே, அருமை முன்னாள் மாணவர் அருமை தம்பி ஜெயபால் அவர்களே, உங்கள் கிராம தலைவர் புஷ்பராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் 6 மணி ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள். முத்துப்பட்டம் பங்கு தந்தை திருப்பலிக்கு செல்ல வேண்டுமா? ஒரு 2 கருத்துக்களை மட்டும் சொல்லிவிடுகிறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது என்று அருமையான ஒரு கருத்தை நம்முடைய மருமகன் சொன்னார்கள். பிறப்பது ஏழையாக பிறப்பது இயற்கை, பிறப்பது ஏழையாக பிறப்பது அது இயற்கை. ஆனால் அந்த பிறப்பை ஒரு சரித்திரமாக படைப்பது நம்முடைய முயற்சி. என்ன வள்ளுவர் முயற்சி ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவிடா ஊக்கமுடையான உழை என்று சொல்லுகிறார் வள்ளுவர் பெருமகனார். எனவே உழைப்பு என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த உழைப்பு இருந்தால் நம் வாழ்விலே முன்னேறலாம். முன்னேறுவதற்கு நமது மருமகன் சொல்லுவார், தன்னுடைய வாழ்க்கையை சொல்லிவர் பல கருத்துக்களை சொன்னார். அதுபோல யாருமே உயர்ந்தவர்களை மிக சிறந்த நிலையில் இருப்பவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்தீர்களேயானால் மிக சிறப்பாக நீங்கள் தெரிவது அவருடைய வாழ்க்கையில் மிக ஏழ்மையாகத்தான் இருந்திருப்பார்கள். இப்ப கூட பெரிய பெரிய நீங்க தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான். நம்ம அருளவர்கள் அமெரிக்கா சென்றிருக்காரு. நம்ம தம்பி அவர் நம்ம கிராமத்தில் பிறந்தவர். நம்ம கிராமத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அமெரிக்காவிலேயும் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது தெரியும். அங்கு உள்ள பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் அவைகள் எல்லாம் அவருக்கு பிடிக்கவில்லை. நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, கிராமத்துடைய பண்பாடு மிக உயரிய பண்பாடு, ஒழுக்கம் நிறைந்த பண்பாடு. இந்த பண்பாடுகளையும் தருவது நம்முடைய கிராமங்கள் தான். இந்த கிராமங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் பொருளாதார சூழ்நிலை, கால சூழ்நிலை, மழையின்மை, விவசாயத்தில் நமக்கு நன்மை கிடையாது. நம்முடைய நிலங்களில் நம்ம உழுது பாடுபடுகிற அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை நமக்கு கிடைப்பதில்லை. அந்த ஒரு காரணத்தை நோக்கி தான் நம்முடைய மக்கள் எல்லாம் நகரத்துக்கு செல்கிறார்கள். இந்த நகரத்திலே செல்லக்கூடிய அவர்களை நாம் திரும்ப கிராமத்தில் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்ம ஐயா தாமோதரன் அவர்களுக்கு, அருமை தலைவர் தாமோதரன் அவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இப்ப எங்க ஊர்ல நிறைய நிலங்கள் உழைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. எங்க ஊரு வளமையான ஊரு, பழமையான ஊரு. இந்த ஊர்ல பார்த்தா 100கணக்கான ஏறு மாடுகள் இருந்த ஊர். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏறு மாடு கூட இல்லை, டிராக்டர் தான் இருக்கு. பிள்ளைங்கள்ட்ட ஏறு மாடுனா என்னன்னு கேட்டா, கலப்பைன்னு என்னன்னு கேட்டா தெரியுமான்னு தெரியும். ஒரு சண்டை வருகிறது. இதற்கு முதல் காரணம் தண்ணி இல்லை, உப்பு தண்ணி. தண்ணியை முகத்துல கழுவுனோம்னா கண்ணு எரியுது. அப்ப இதுக்கு என்ன வழி செய்யலாம்? ஒண்ணு, இந்த பக்கம் ஏதாவது தொழிற்சாலைகள் வைத்து மக்களை ஒரு வளப்படுத்த முடியுமா? இது ஒரு கேள்வி. எனக்கு நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் சொல்றது ஆரோக்கியம், அது உங்களுக்கெல்லாம் அருமை மாமா பத்திரிகையாளர்கள் சொல்லுவது, இந்த பக்கத்துல மக்களை குடி பெயராம இங்கே தங்குவதற்கு இவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம்? ஒரு மோட்டிவேஷன் இவங்களுக்கு நல்ல தொழில் ஒரு இது மாதிரி ஏதாவது பல இடங்கள்ல உங்களுக்கு தெரிந்ததுன்னு சொன்னா
அது நமக்கு இந்த மக்களை வளப்படுத்துவதற்கு ஒரு வழிவகுக்கும் என்ற ஒரு கோரிக்கையை மட்டும் உங்களுடைய நினைவுக்கு நான் வைக்கின்றேன். அதற்கடுத்து அருமையாக தாளாளர் தந்தை அவர்கள் நம்மளுடைய துறவு சிரமத்தை எல்லாம் அவங்க இந்த வருஷம் மாறி போறாங்க. இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இருந்து அருமையான கோவில் கட்டினார்கள். மிக வருத்தமாக இவர்கள் டிரான்ஸ்பர் கேட்டவுடனே எனக்குலாம் உள்ள ரொம்ப வேதனை அடைகிறது. ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா வந்து 2 வருஷம் ஒரு அருமையான கோயிலை கட்டினாங்க. பள்ளிக்கூடத்துல நான் அப்பப்ப நண்பர்கிட்ட கேட்பேன், தம்பி சேவியத்தை எப்படி பார்த்தீங்கன்னா அருமையா உதவி செய்கிறார்கள், நல்லா பக்குவமா பேசுகிறார்கள், நல்ல இந்த கட்டணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காருங்கிறது தெரியும். அந்த தாளாளர் தந்தை அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர் எங்கு சென்றாலும் சிறப்பாக அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். அவர்கள் இந்த அளவுக்கு நம்ம 2 ஆண்டுகள் அவர்கள் நமக்கு செய்த சேவைகளுக்கு மிகவும் மனமுகந்த நன்றிகளை தெரிவித்து எல்லோரும் கைவிட்டீங்க. அதுக்கு நம்முடைய தலைமையாசிரியர்கள் சேவியர் அவர்கள் நான் ஓய்வு பெற்ற பிறகு அவர் தலைமையாசிரியர் பொறுப்பேற்று 8 ஆண்டுகள் ஆச்சு நினைக்கிறேன். நான் 20 வருஷம் தலைமையாசிரியர் இருந்தேன், 30 வருஷம் தலைமையாசிரியர் சொல்றதுல பயன் இல்லை. 2 ஆண்டுகள் இருந்து மிக சிறப்பாக பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தினேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 8 ஆண்டுகள்ல நான் பார்க்கிறேன். நான் போன பிறகு இங்க இருக்கிற வளர்ச்சியான பார்க்கிறேன், வளர்ச்சியான பகுதிகளை பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி சேவியர் அவர்களை மிக மனமுகர்ந்து பாராட்டுகிறேன். இறைவா இன்னும் உங்களுடைய திட்டங்கள் ஆண்டுதோறும் ஒவ்வொரு படிப்படியாக நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல நான் ஒரு கருத்தாலைக்கு வரும்போது எனக்கு ஒரு சின்ன சிந்தனை தோணுச்சு, ஏப்பா ஒரு மேல்நிலைப்படியா மாற்றிட்டா என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா நல்ல வளமுடைய நம்முடைய மக்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பழைய மாணவர்கள் இருக்கிறாங்க. பழைய மாணவர்கள் கூட என்ன வேணாலும் உங்களுக்கு செய்ய சொல்லுகிறார்கள். இவர்களுடைய மோட்டிவேஷனை பயன்படுத்தி இந்த பள்ளிக்கூடத்தை மேல்நிலைய பள்ளியை மாற்றினா உங்களுக்கு இன்னும் பள்ளிக்கூடத்தில் ஸ்ட்ரென்த் கூடும், மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடும். அப்ப பள்ளிக்கூடத்தை வழி நடத்துவதற்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடம் நம்ம நினைக்கிற மாதிரி இங்க அரசு உத்தியோகம் இல்லை. பள்ளிகளிட காசு வாங்கிதான் மாணவர்கள் கொடுக்குறோம், ஆசிரியர் கொடுக்குறோம். அப்ப அந்த ஆசிரியர்களுக்கு போதுமான ஊதியம் கொடுக்க முடியல, நிறைய இடர்பாடுகள் இருக்கு. அது தந்தையவர்களுக்கு தலைமையாசிரியர்களுக்கு தெரியும். அதனால நம்முடைய பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள், கிராம பெரியவர்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நிதியை கொடுத்து ஒரு மேல்நிலை பள்ளியாக இன்னும் பள்ளிக்கூடம் சிறப்பாக வளர நீங்கள்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றியுரை வழங்க எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கங்கள். நன்றிகள் கூட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட காலம் 5:30 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். காலங்கள் 6:30 தொட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு சில வார்த்தைகளில் என் நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். இந்த பள்ளியின் மிகப்பெரிய மூலதனம் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளிக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள் என்பதற்காக அல்ல, மாறாக இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் என் பிள்ளை இந்த பள்ளியில் படிக்க வேண்டும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இன்னும் இந்த பள்ளிக்கு பணம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இந்த பள்ளியினுடைய மூலதனம் முன்னாள் மாணவர்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த கிராமாலயா நிறுவனத்தினுடைய நிறுவனர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்கள், அவர்களுடைய நிறுவனம் கிராமாலயா என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று நான் அவரை சந்தித்துவிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிராமங்கள் தோறும் ஆலயமாக மாற்றப்பட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையிலே அவரது நிறுவனத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அவருடைய மாற்று சிந்தனை இந்த உலகத்தை மாற்றி அமைக்க திட்டமிட்டிருக்கிறார். எனவேதான் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கிறது. எனவே அவரை நன்றியோடு இந்த நல்ல நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு வருகை தந்து
எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் அணுகுற போதெல்லாம் ஊக்கமும் உற்சாகமும், சார் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க சார், எனக்கு ஒரே கவலை ஸ்ட்ரென்த் மட்டும் கொஞ்சம் கூட்டுங்க சார் என்று சொல்லி என்னை அவ்வப்போது ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ராசி மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் உயர்வு சந்தியாக அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து இந்த ஊரின் மண்ணை மைந்தர் அண்ணே, இந்த நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யல தம்பி செய்யலண்டா அப்படின்ற பாசத்தோடு சொல்லுகிற திரு அருள் அவர்களுக்கும், அண்ணன் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன் என்று அருள் அண்ணன் அடிக்கடி சொல்வார். அதை யாரைனா பத்தினார் இருவரும் இரு சக்கரங்களாக சுழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆக இன்று வருகை இருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய அண்ணன் பத்திநாதன் அவர்களுக்கும், எம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய என் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திரு ஜெயபால் அவர்களுக்கும் இந்த நல்ல நாளில் சிறப்பு செய்தியை, எப்போதுமே ஐயா பேசின ஒரு மாற்று சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனை வரிகளை பகிர்ந்து கொண்டு எப்போதும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஐயா ஜோசப் சேவியர் அவர்களுக்கும், எங்களுடைய தந்தை அவர்களின் எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்து திருப்பலியை நிறைவேற்றி அர்ச்சித்திருக்கிற பாசமிகு தந்தை அமல்ராஜ், முத்துப்பட்டணம் பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கும், ஒவ்வொரு போதும் தம்பி நல்லா செய்ய, சிறப்பா செய்ய என்று ஊக்கப்படுத்துகிற இந்த ஊரினுடைய கிராம தலைவர் அருள் புஷ்பராஜ் அவர்களுக்கும் மற்றும் அத்துணை பெரியவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் சிறந்தாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழா சிறக்க என்னோடு எந்த நேரமும் தோளோடு தோள் கொடுத்து சார் சொல்லுங்க சார் செய்வோம் என்று மாற்று கருத்துக்களுக்கு இடமின்றி வேலை மட்டும் இல்லை, அது டியூட்டியா கூட இருக்கலாம், ஆனால் சார் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, இதை செஞ்சா நல்லா இருக்கும், நம்முடைய பங்கீடு வேண்டுமே என்று சொல்லுகிற போது எனக்கு முன்பாகவே என்னமோ தெரியல, நான் சிந்திப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்குள்ளே பேசி சார் இதை செய்யலாம்னு சொல்லுங்களேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அன்றும் இன்றும் மனம் நிறைவு படைத்தவர்கள், மனம் நிறைந்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தந்தை அவர்களுக்கே தெரியும். நானும் பாவம் பேசிட்டு போறோம், அந்த ஒரு சைக்கிள் செட்டை போட்டா தேவையே. அப்ப உதவி தலைமை ஆசிரியர் வந்து சொல்லுகிறார், சரி இந்த மாதிரி ஸ்டாஃப் ரூம்ல பேசிக்கிறாங்க, இந்த சைக்கிள் செட்டு போட்டா தேவை. இது எப்படி அவர்களுடைய அதிகமான இந்த பள்ளியின் மீது கொண்ட ஈடுபாடு என்பதை நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதைவிட இன்னும் சிறப்பாக என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், இருபால் மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த 2 ஆண்டுகளில் முதல் ஆண்டு நான் தந்தை அவர்களோடு ஒரு பெரிய நெருக்கத்தை காட்டாவிட்டாலும் கூட தாளாள தலைமை ஆசிரியர் என்ற ஒரு அடிப்படையிலே தொடர்பு கொண்டு அவ்வப்போது சாமி இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். சார் செய்வோம் சார், என்ன காலங்கள் இருக்கு, செய்வோம் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அடிப்படை தேவை என்ன, இதெல்லாம் செஞ்சிருவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆண்டுகள் தொடக்கத்தில் சாமி இந்த வருஷம் இந்த கொஞ்சம் ஏதாவது செஞ்சா தேவையே, கண்டிப்பா செய்வோம் சார் என்று சொன்னார்கள். ஒரு டிசம்பருக்கு மேல சாமி ஏதோ டிரான்ஸ்பர்னு கேள்விப்படுறேன், இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் என்று சொல்லுகிற போது நான் சொல்லுவேன், சாமி உங்க காலத்துல நிறைவாக செய்ய முடியும், செய்யலுமே அப்படின்னு சொல்லுகிற போது எனக்கு பல்வேறு வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். சார் இப்படி செய்யுங்க, இது நிறைவாக நடைபெறும் என்று எனக்கு பல்வேறு உதவிகளை இன்னாரிடம் அணுகுங்கள் நடக்கும் என்று சொல்லி, அவரும் ஒரு தாராளர் என்ற உயர்ந்த நிலையில் இல்லாமல் சாதாரண ஒரு தந்தையாக, இந்த பள்ளிக்கு அக்கறையுள்ள ஒரு தந்தையாக இருந்து இந்த டிசம்பர்ல இருந்து இந்த ஏப்ரல் நிறைவு வரை பல லட்சங்களுக்குரிய வேலைகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரு தந்தையாக பார்க்கிறேன். மற்ற தந்தையர்கள் எல்லாம் ஒரு அதிகார தோரணையோடு ஆசிரியரை அணுகுவார்கள். ஆனால் தந்தையர்களிடம் அந்த பாசமும் பரிவும் இந்த ஆசிரியர்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு, அவர்களுடைய வேலையை உற்சாகப்படுத்துவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் தந்தை அவர்கள் செய்த பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் காலையில பேசும்போதே ஃபாதர் சொல்வார், சார் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க, இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு என்னைக்கு உதவியா இருக்கும்,
இந்த சில ப்ராஜெக்ட் தயார் பண்றதுக்கோ அல்லது ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீஷன் பண்றதுக்கோ இதெல்லாம் உதவியா இருக்கும் என்று சொல்லுகிற போது சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சது அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தாளாளர்களுக்கு மத்தியிலே இந்த பள்ளி உயர வேண்டும், நான் 2 ஆண்டுகளில் இருந்தாலும் கூட 5 ஆண்டுகளில் நான் நினைத்த கனவுகள் இந்த தலைமை ஆசிரியரால் நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னை வழிநடத்திய தாளாளர் தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி. இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்க இந்த டாய்லெட் கட்டுற ப்ராஜெக்ட் ஒரு அருமையான ப்ராஜெக்ட். அதுக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்து அதை ஓப்பன் பண்ண வச்சாங்க. அதுக்கு தலைமை தாங்கினார் அவர் பத்மஸ்ரீ ராமன். அவருக்கு நான் இந்த சமயத்தில் ஒரு நன்றி தெரிவிக்கிற காரணம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டுக்கு நான் வந்து அமெரிக்காவில் நம்ம ஊர்ல இருந்து இருக்காரு இல்லையா, அவரை போய் கேட்டப்ப அவரே வரன்ற எனக்கு ஃபோன் அடிச்சு என்ன சொன்னாருன்னா, இங்கே ஒரு டொனர் இருக்காங்க, அவங்க வந்து FCRA ஃபண்டு நம்பர் வச்சிருக்கவங்க யாராவது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி உங்களுக்கு டைவர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ உடனே நான் வந்து சாரை போய் கேட்டேன், சார் உங்களுக்கு தான் FCRA ஃபண்ட் இருக்கு, அதனால நீங்க எனக்கு எப்படியாவது அந்த ஃபண்டை வாங்கி எங்களுடைய டாய்லெட் கட்டுற ப்ராஜெக்டுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு மறுப்பும் சொல்லலை. உடனே காரணம் கொடுத்தாரு, நீங்க நேரம் அவங்களுக்கு மெயில் கொடுக்க சொல்லுங்க, இன்கேஸ் அவங்க அனுப்புனாங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அதை டைவர்ட் பண்ணி கொடுப்பேன். அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்பாற்பட்ட எல்லா ரூல்ஸையும் மீறி நம்ம ஊர்னு சொன்ன உடனே அந்த ப்ராஜெக்டு அவர் அனுப்புனாருன்னா அதை உங்களுக்கு டைவர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஒத்துக்கிட்டு இங்க வந்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் அதை வெற்றியா செஞ்சு கொடுக்கறதுக்கு உதவி செய்ததுக்கு என்னை மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நாங்களும் வச்சு நம்ம சும்மா வேலை சொல்லிட்டு போகக்கூடாது, ஏதாவது ஒரு முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும். எனக்கு கால்கோல் பண்ணி வச்சு அதை ஆரம்பிச்சு வைக்கணும். அதனால யார் சார்பா முதல்ல இந்த 10,000 ருபீஸ் தாளாளருக்கு கொடுத்து மற்றவங்களே இதே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி அமர்கிறேன். இறுதியாக நாட்டுப்பண்.